ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் சிவராம் சேனல். இன்றைக்கி வாழைப்பழம் அப்பம் தான் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 கப் இட்லி மாவு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கூட 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் நான் இப்போ இதில் உப்பு சேர்க்கலை. ஸோ உப்பு சேர்க்காதவங்க இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவோட கொஞ்சம் திக்காக கலக்கி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்தால் தான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுக்க முடியும் மாவை. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து எடுத்தாச்சு. ஸோ இதை இப்போ மூடி போட்டுட்டு ஓரமாக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான சூரணத்தை நம்ம ரெடி பண்ணலாம். மாவு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் பக்குவம், இதுதான் சரியாக இருக்கும். இப்போ 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். எந்த வாழைப்பழம் வேணால் எடுத்துக்கலாம். இதை நல்லா இப்படி நசுக்கி எடுத்துக்கலாம். ஃபோக் வச்சோ அல்லது கையிலையோ நல்லா இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம். மிக்சியில் அடிக்கக்கூடாது. மிக்சியில் அடித்தா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கையிலையோ அல்லது இந்த மாதிரி ஃபோக் வச்சுட்டோ நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நசுக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1 கப் தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு நம்ம இதை அதில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சூடுபடுத்திக்கலாம். இப்போ கடாய்க்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ப்ரௌன் சுகர்லாம் நல்லா கரைஞ்சி வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டால் போதும். கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்குவம் போதும். இப்போ இந்த சூடு ஆறும்போது இன்னும் இது கெட்டியாயிடும். இப்போ குழிப்பணியார கல்லை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணித்துக்கலாம். நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ நெய் சூடாயிருச்சு. இந்த டைமில் நம்ம கலக்கி வச்சுருக்க இட்லி பட்டரை வந்து எடுத்துக்கலாம். இட்லி மாவை வந்து குழிப்பணியார கல்லில் வந்து கால்வாசி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கக்கூடாது, கால்வாசி சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம சூரணத்தை உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இது கூட சென்டரில் வந்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மேல் மாவை வந்து அந்த சூரணத்தை மூடுற அளவுக்கு நம்ம மாவு ஊற்றிக்கலாம். சூரணம் வந்து நமக்கு முழுசாக மூடி இருந்தால் போதும், அந்தளவுக்கு நம்ம லைட்டாக மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு ஒரு 4 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ வந்து அப்படியே அந்த சைடு அதெல்லாம் வந்து திருப்பி லைட்டாக திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுற்றிலும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான வாழைப்பழம் அப்பம் வந்து ரெடி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க, அதே நேரத்தில் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.